கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 Chronicles chapter 7 verses 14. If my people who are called by my name will humble themselves and seek and pray my face and turn from their wicked ways, I will heal from heaven and will forgive their sins and will heal their land. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான மக்களே, அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஆண்டவர் சில காரியங்களுக்கு எஸ்ன்பாங்க, நோன்பாங்க, வெயிட்ன்பாங்க. சில நேரங்களில் சில ஜெபங்கள் மறக்கப்பட்டு கூட போயிருக்கு. ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்துக்காக பல ஆண்டுகள் நான் உபவாசித்து நான் ஜெபித்து கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு இது பதிலே கொடுக்கல. சரி ஆண்டவர், எனக்கு நீங்கள் தர வேண்டாம், அடுத்த வேற ஒரு காரியத்தை எனக்கு கொடுங்க, இதுதான் தரல, இதாவது தாங்கன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு நிறைய பிளான் ஏ பிளான் பி கொடுத்து ஆண்டவரை சோதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மளை காண்கிற தேவன், எல்ரோயி, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்டு கடந்து செல்கிற தேவன் அல்ல. உங்கள் கண்ணீரையும் அவர் காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா ஏசப்பா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? 4 காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. ரத்தன சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது ஆண்டவர் சொல்றாங்க, ஒருவேளை வானம் அடைக்கப்பட்டிருக்கலாம், மழை இல்லாம இருக்கலாம், கொள்ளை நோய்கள் பரவி இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது 4 காரியம்தான். ஸோ முதலாவது ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தாழ்மையை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கண்ணியமா இருக்கீங்களா? பெருமையா இருக்கீங்களா? இரக்கம் இல்லாம இருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்துல 2வது ஆண்டவர் நம்மட்ல ஜெபம் பண்ணி அப்படிங்கிறாங்க. நாங்க பண்ணாத ஜெபமா ஆண்டவரே அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஜெபம் என்பது சீசனலா கிடையாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, ஏதோ தேவைக்காக மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு கடமை நான் இன்னைக்கு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அல்ல. a continuous intimacy with God. தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு இன்டிமேட்டான தொடர்பு, அனுதினமான ஒரு தொடர்பு, அவரோடு நமக்கு இருக்கிற அடிக்கடி ஒரு கான்வர்சேஷன் அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். ஏசப்பா, நான் இருப்பதும் மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை, நான் பிழைத்திருப்பதும் உடைய கிருபை, ஆண்டவரே என்னை காப்பாற்றினீங்களே உங்க கிருபை, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு உதவி செஞ்சீங்களே அது உடைய கிருபை. அவரோடு பேசிக்கிட்டே இருங்க. தேவைகளை அவர்கிட்ட சொல்லுங்க, பயத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, நன்றிகளை அவருக்கு தெரிவிங்க. அவருடைய சமூகத்துல நித்தமும் தொடர்புள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்டிமெசியை எதிர்பார்க்கிறார். அதுக்கு பேர் தான் ஜெபம். ஏதோ நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிப்பேன், ஏதோ இன்னைக்கு நேரம் கிடைக்கல நான் ஜெபிக்கல, தேவை இருக்கும் போது ஜெபிப்பேன், தேவையில்லாத போது ஜெபிக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. 3வதாக என் முகத்தை தேடி. இன்னைக்கு நம்ம அநேகர் ஆண்டருடைய கைகளை மாத்திரதான் தேடுறோம். ஏன் அவர் கைகளை தேடுறோம்? அங்கிருந்து தான் சுகம், அங்கிருந்து தான் ஆசீர்வாதம், அங்கிருந்து தான் செல்வம் எல்லாம் வருகிறது. ஆனா உண்மையாய் நேசிக்கிறவங்க மட்டும்தான் முகத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை தேடி. அப்புறம் 4வதாக ஆண்டவர் அதுல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு சொன்னா அதை இந்த லெந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்துல சமர்ப்பிச்சுட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவித்தாங்க என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை மன்னித்து நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 4 காரியத்தை தேவனுடைய சமூகத்துல நம்ம செஞ்சு பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில, அன்னாளுடைய வாழ்க்கையில தானியேல் ஒரு ஜெப வீரராக இருந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து காமிச்சார். இதை போல நாமளும் ஆண்டவருக்காக இந்த 4 காரியங்களை செய்து அவருடைய சமூகத்துல நம்ம கண்ணீரோடு உபவாசத்தோடு வேதனைகளை அவருடைய சமூகத்துல கொட்டி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென்.
ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக தேவாதி தேவனே உடைய சமூகத்துல நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஐயோ, இந்த காரியத்துக்காக நான் எத்தனை நாட்கள் ஜெபித்து நான் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு எல்லா விதமான ஹோப்பும் எனக்கு போயிருச்சு. இருளில் இருக்கிறதை போல காணப்படுகிற இந்த மக்களுக்கு ஆண்டவரே, தங்களுடைய பாவ வழிகளை விட்டு தேவனுடைய முகத்தை அவர்கள் தேடவும், ஆண்டவரை தாழ்மை உள்ளவர்களாக இருக்கவும், அனுதினமும் உம்மோட ஒரு க்ளோஸ் இன்டிமேசியில் அவங்க இருந்து இந்த உலகத்துல ஆண்டவரே தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை, அந்த ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியை வாழ ஆண்டவரை இவருடைய வாழ்க்கையை நீர் எடுத்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் ஆண்டவரை பதில் கொடுத்து நீர் பெரியவர் என்பதை ஆண்டவரை இவர்களுக்கு நீர் நிரூபித்து உமக்கு சாட்சியை வாழ உதவித்தாங்க. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.